ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரோட மொபைல் கேலரியிலையுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது எங்கே இருக்கும்? வேறு லொக்கேஷனில் இருக்கும். இதெல்லாம் தேடி எடுத்து டெலீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா மொபைல் கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஆயிரக்கணக்கான இமேஜஸ், வீடியோஸ்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் வேறு இடத்துல இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியான இமேஜஸ், வீடியோஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னா அதோட காப்பி நம்மளோட மொபைலில் அங்கே சேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் தேடி எடுத்து டெலீட் பண்ணுறது சிரமமான விஷயம். ஆனால் இப்போ பாருங்கள், எந்த இமேஜஸோட காப்பீஸ் எங்கெங்க இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே கிளிக்ல நம்ம ஸ்கிரீன்ல வந்துடும். இத மாதிரி தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ் எல்லாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு க்ளீன் கொடுத்துரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் ஆகும். மொபைல்லையும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்கும். அருமையா இருக்குல்ல? இத மாதிரி வேற லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சேம் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நம்ம மொபைல் ஒத்த ஸ்கிரீன்ல, சிங்கிள் ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது எப்படி? இதை மாதிரி செய்யறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அதை டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த சைட்ல விசிட் பண்ணி நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் செஞ்சு நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரே மாதிரியான இமேஜஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ், இந்த மாதிரி எங்கெங்க வேற லொகேஷன் இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இமேஜஸ் கிளிக் பண்றேன். ஒரு சில நிமிடங்கள் ஸ்கேனிங் நடக்கும். ஸ்கேனிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மொபைல் ஸ்கிரீன்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல வரிசையாக வந்துடும். மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸில் ஒத்த இமேஜை மட்டும் விட்டுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய இமேஜஸை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ளீன் கொடுத்துரும் அப்படின்னா அந்த இமேஜஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். டெலிட் ஆன இமேஜஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருந்த ஸ்டோரேஜ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக நம்ம மொபைலில் வந்து ஆட் ஆயிரும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதை மாதிரி நம்ம மொபைலில் ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் செஞ்சோம் அப்படின்னா மொபைலில் தேங்கி இருக்கக்கூடிய காப்பீஸ் ஆன இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக டெலிட் பண்ணி ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சினா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.